எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ மண்பானை எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாக சமையலில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே உடலுக்கு நல்லது. இதில் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பொதுவாக உருளைக்கிழங்கு நம்ம செய்கிறப்ப பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே உடலுக்கு நல்லது. நிறைய பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிள் ஆகும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறப்ப பெருங்காயத்தூள் எப்போயுமே ஆட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே நம்ம போட போகிறது கிடையாது. வெங்காயம் தக்காளின்னு டைரெக்டாக நம்ம உருளைக்கிழங்கு போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதத்துக்குள்ள ஒரு சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாம். நீங்கள் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அடிக்கடி இதை தான் நீங்கள் செய்வீங்க. இதை நம்ம இப்படியே ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 50 ஸ்டேஜுக்கு வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சைட்லில் அங்கங்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வெந்ததுக்கான ஒரு அடையாளம் தான் அது. நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அது கலர் கொடுக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடலும் போலவே இருக்கும். இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் கூட போடலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவே தாங்க. நம்ம இந்த பொரியலுக்கு நம்ம போடக்கூடிய முக்கிய பொருட்கள் எல்லாமே அவ்வளோதான். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பொரியல் பண்ணியிருக்கோம். இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லைங்களா, எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. எண்ணெயிலே அது நல்லா வதங்க போகுது. பாருங்கள், எண்ணெயிலே அது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒருக்கா மறுபடியும் கலரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து விட்டு ஒரு 2 டைம் வேக வச்சுட்டோம். மூடி வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு, ஒரு சூப்பராக வெந்திருக்கு. இது தயிர் சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் மெயினாக சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான பொரியலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.